ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? என்ன ஸ்பெஷல் இன்றைக்கி? நான் இப்போ தான் தம்பியை பேபி ஸ்கூலில் விட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இதுதான் நம்ம போகிற வழி. இந்த வழியாக தான் போகணும். எல்லோரும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? வேலைக்கு போயிருக்கீங்களா? வீட்டில் இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பாடு? பாருங்கள், இதுதான் நம்ம ஏரியா. அப்படியே போனோம்னா அப்படியே நம்ம வீட்டுக்கு போயிடலாம். எல்லோரும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? யாராவது லைவில் இருக்கீங்களா? அப்படியே போக வேண்டியதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இந்த பக்கம் நான் உங்களுக்கு ஒரு மரம் காமிக்கிறேன். இதுதான் பெரிய மரம். இந்த மரத்துக்கு கீழே உட்காந்து தான் நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது கூட்டாஞ்சோறு ஆக்கி சாப்பிடுவோம். அது ஒரு தனி ஃபீலு, செம்மையாக இருக்கும். எல்லார் வீட்டிலருந்தும் ஒரு பொருள், அதாவது ஒரு வீட்டில் அரிசி கொண்டு வந்தால் ஒரு வீட்டில் பருப்பு, தக்காளி, இந்த மாதிரி எல்லாருமே சேர்ந்து கூட்டாஞ்சோறு ஆக்கி சாப்பிடுவோம். நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த அங்கே ஒரு முந்திரி பருப்பு மரம் இருந்துச்சு. அந்த மரத்தில் நாங்கள் மரக்குரங்கு விளையாட்டு விளையாடுவோம். நல்லாயிருக்கும், நல்லா ஜாலியாக இருக்கும். அதெல்லாம் இப்போது பார்க்கும்போது ஞாபகம் வருது. நல்லாயிருக்கும். அப்புறம் இது எங்கள் ஏரியாவில் இருக்கிற மாரியம்மன் கோயில். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் மாரியம்மன் கோயில். எங்கள் ஏரியாவில் இருக்கிற ஒரே கோயில் இதுதான். இன்னொரு கோயில் இருக்குது, அது ராமர் பஜனை மந்திரம். இது கோயில், மாரியம்மன் கோயில். அப்புறம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இருக்கிற ஏரியா. பாருங்கள், நல்லாயிருக்கும். இயற்கையான ஒரு பிளேஸ், நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே ஹைவே ரோடு போகுது. அதுதான் ஹைவே. உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. பக்கத்துலேயே தான் ஹைவே ரோடு, மைசூர் ரோடு போகுது ஹைவே. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எங்கள் ஏரியா. ஒரு இயற்கையான ஏரியா, நல்லாயிருக்கும். ஆனால் என்ன, வெயில் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. நல்லாயிருக்கும். எந்த அளவுக்கு வெயில் இருக்குதோ அதே அளவுக்கு மழையும் பெய்யும் ஃப்ரெண்ட்ஸ். 6 மாதம் வெயில் அடித்தா 6 மாதம் மழை பிச்சுக்கிட்டு ஊற்றும். பாருங்கள், தான் தண்ணி டேங்க்கு, எங்கள் ஏரியாவுக்கு சப்ளை ஆகிற தண்ணி டேங்க் அதுதான். அப்புறம் அதோ அங்கே ஷீட் போட்டு தெரியுதுல்ல, அதுதான் நம்ம வீடு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துக்கோங்க, ரொம்ப பெரிய வீடெல்லாம் இல்லை, 4 ரூம் இருக்குது. எங்களுக்கு போதுமானது ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். அங்கே தான் நாங்கள் இருக்கிறோம். இதான் கோயிலோட என்ட்ரன்ஸு. பாருங்கள், முத்து மாரியம்மன் கோயிலோட என்ட்ரன்ஸ் இது தான் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துக்கோங்க. அப்புறம் இது கோயிலுக்கு சம்மந்தப்பட்ட இடம். இது நம்ம தண்ணி லைன் எடுத்துருக்குறோம், அதுதான் மண் தோண்டி மூடி வச்சுருக்குறோம். அது பழைய தண்ணி டேங்க்கு. எப்படி இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஏரியா? பிடிச்சிருக்குதா உங்களுக்கு? கமெண்ட் பண்ணுங்கள். லைவில் இருக்கவங்க யாரெல்லாம் லைவ் பார்த்துட்ருக்கீங்களோ ப்ளீஸ் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற மாங்காய் மரம். 2 வருஷத்துக்கு ஒருக்கா காய்க்கும், காட்டு மாங்காய். ஆனால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். குழம்பு வச்சா சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அது கோயில் மேடை. ஏதாவது ஃபங்க்ஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா அங்கே தான் வைப்பாங்க, பந்தல் போட்டு கோயிலில் வைப்பாங்க. அப்புறம் இது அக்னி குழி. நம்ம கோயிலில் ஏதாவது திருவிழா இருந்துச்சுன்னா அக்னி சேவை பண்ணுறதுக்காக இங்கே கோயில் குழி இருக்குது, தீக்குழி. அப்புறமா அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடு. நம்ம வீட்டுக்கு அப்படியே போகலாம். இப்போ தான் பையனை பாலவாடியில் விட்டுட்டு வந்தேன். நம்ம அப்படியே போகலாம். அப்புறம் இங்கே ஒரு பூச்செடியில் பூ பூத்துருக்குது பாருங்கள். இது எங்கள் மாமனார் என் பையனுக்கு ஃபஸ்ட்டு பர்த்டே இருக்கப்போ கொண்டு கொடுத்தாங்க. பையனுக்கு இப்போ 3 வயசு ஆக போகுது. இப்போ தான் பூ பூத்துருக்குது, நிறைய மொட்டு எடுத்துருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 2 வருஷம் ஆச்சு, இப்போ தான் பூவே பூக்க ஸ்டார்ட் ஆகிருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எங்கள் ஏரியா. அப்புறம் இது ஒன்று இப்போது புதுசாக கட்டிகிட்ருக்குறோம் ஆட்டுப்பட்டிக்காக. இப்போ தான் வேலையெல்லாம் ஆயிட்டுருக்குது, இன்னும் ரெடி ஆகலை. இப்போ தான் கட்டிகிட்ருக்குறோம்.
அப்புறம் இப்படியே பார்த்தீங்கன்னா இது கோயில், பக்கத்தில் நம்ம வீடு பாருங்க. இப்படியே தான் வீடு. இப்படியே போனோம்னா நம்ம வீட்டுக்கு போயிடலாம். நம்மளோட சேவல் நிற்கிறாரு. ஆர்ஆர் பேபிஸ் வேர்ல்ட் வித் நேச்சர். சூப்பர். தேங்க்யூ அக்கா. எப்படி இருக்கீங்க? எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க? சாப்பிட்டீங்களா? என்ன பண்ணுறீங்க? இதான் நம்ம சேவல் கோழி. அப்பா ஒரே உல்லாசமாக இருக்குது. இங்கே பாருங்க, ஆட்டுக்குட்டி படுத்துருக்குது. இது எங்களோட ஆட்டுக்குட்டி. இது எங்களோட பெரிய ஆடு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இவர் தான் எங்கள் பெரியப்பா. இவர் தான் ஆடெல்லாம் பார்த்துக்குவார். பார்த்துக்கோங்க. அப்புறம் உங்கள் வாய்ஸு சூப்பர். ஏன் வாய்ஸா செம்ம காமெடி. இருந்தாலும் பரவாயில்ல, தேங்க்யூ. என் வாய்ஸு சூப்பரா? அப்புறம் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? சாப்பிட்டாச்சா? என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு? ஸோ இப்படியே போனோம்னா நம்ம வீட்டுக்கு போயிடலாம். நம்ம வீடு வந்தாச்சு. ஆர்ஆர் பேபிஸ் வேர்ல்ட். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டாச்சு. நீங்கள்? நான் இனிமேல் தான் சாப்பிடணும். இப்போ தான் பையனை அங்கனவாடியில் விட்டுட்டு வந்தேன். இனிமேல் தான் சாப்பிடணும்.